ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நீங்கள் வந்து புதுசாக தையல் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி, பேசிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்காகவே வீடியோ வந்து பதிவு பண்ணிட்டு வரேன். அதன் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி என்னென்ன திங்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது போல் கத்திரி வாங்கிக்கோங்க. இதில் பாருங்கள், சில்வர் கத்திரி நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். லைட்டாக வந்து ஆயில் இது மாதிரி லைட்டாக தடவி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரும்பொழுது ரொம்ப நாளைக்கு லைஃப் கிடைக்கும் கத்திரி. இது மாதிரி லைட்டாக மட்டும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது மாதிரி லைட்டாக ஆயில் தடவி இது மாதிரி கவர்லேயே வந்து போட்டு வச்சுக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 200 ரூபாயிலிருந்து கிடைக்குது. ஷாப்பை பொறுத்து 10 ரூபா முன்னாடியும் பின்னாடியும் இருக்கலாம், அது வந்து சகஜம்தான். ஆனால் வந்து ஒரு 200 ரூபாயில் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். பாருங்கள், இதே போல் நம்மளுக்கு ஒரு கவர் போட்டு அதுக்கப்புறமும் பாக்ஸ் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, கீழே விழுந்தது அப்படின்னா நுனி இருக்கு இல்லைங்களா, கார்னர், அது வந்து உடைய பார்க்கும். அதனால் பாக்ஸ் இருக்கிறது ரொம்பவே சேஃப்டி. அடுத்தது பாருங்கள், இது வந்து பிளாக் கத்திரி, பிளாக் சிசர். இதுவும் அதே போல் தான், நான் இது மாதிரி கவர் போட்டு தான் வச்சுருக்கேன். அதே போல் இதையும் வந்து லைட்டாக ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா லைஃப் வந்து நல்லா கிடைக்கும். சில்வர் கத்திரி அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஆனால் இந்த பிளாக் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. பட் ரெண்டுமே வந்து நல்லாவே கட் பண்ணோம். பிகினர்ஸ்க்கு சில்வரே பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நல்லா நீங்கள் கட் பண்ணி பழகிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பிளாக் வாங்கிக்கலாம். இது மாதிரி 2 கத்திரி இருக்குது. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, எல்லா டைமும் நம்ம வந்து சிசர் வந்து கட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது மாதிரி கட்டர் வாங்கிக்கோங்க. த்ரெட் கட் பண்ணுறதுக்கு இந்த கட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேப்பு. இதில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இது வந்து சின்ன டேப். சைஸ் வந்து 2 விதத்தில் இருக்குது, சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. இது மாதிரி பாருங்கள், இது வந்து பெரிய டேப் இது மாதிரி இருக்குது. இதில் இன்ச் எது அப்படிங்கிறதும், ரெண்டாவது சென்டிமீட்டர் எது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பாருங்கள், பெரிய நம்பரில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து இன்ச்சு. பேக் சைடில் சின்ன நம்பரில் இருக்கும், அது வந்து சென்டிமீட்டர். இது ரெண்டுமே வந்து டேப். உங்களுக்கு எந்த அளவுகள் வேணுமோ, அகலம் அதிகமாக வேணும்னா பெருசு வாங்கிக்கோங்க, அகலம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சின்னதே வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பாபின். பாபின் அப்படிங்கிறது உங்களுக்கு 1 2 மட்டும் வாங்காதீங்க, எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நூல் சுற்றி எடுத்துகிட்டு இருக்க முடியாது, அதனால் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கோங்க. கேஸ் அப்படிங்கிறத வந்து 2 வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஸ்டிச் பண்ணி முடிக்கங்காட்டி நம்மளுக்கு வந்து ஒரு லூப் அடிக்குது, கேஸ் வந்து ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உடனே ஷாப் போய் நம்ம வாங்கிட்டு வர போகிறது கிடையாது. ஆக எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாக் வச்சுக்கோங்க. பாபினில் பாருங்கள், இது மாதிரி நூல் சுற்றி முடித்ததுக்கப்புறம் கேஸில் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இது போல் இந்த சைடு ஹோல் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வந்து உள்ளார செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து நூல் வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த லைனில் அப்படியே லைட்டாக உள்ளார போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நூல் இந்த சைடில் ஒரு ஹோல், சின்ன ஹோல் இருக்கும், இதன் வழியாக வெளியில் வந்துடும். இந்த நூல் வந்து நம்ம இப்படி இழுக்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியும் ரொம்ப லூஸாக இருக்கா இல்லை ரொம்ப டைட்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ரொம்ப லூஸாவோ டைட்டாவோ இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்களா லைட்டாக வந்து நட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறத வந்து டைட் பண்ணிங்க அப்படின்னா டைட்டாக வரும். லூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நூல் வந்து லூஸாக இருக்கும். இது ரொம்ப லூஸாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்மளுக்கு வந்து லூப் அடிக்கிறது, இந்த ப்ராப்ளங்கள் இது மாதிரி வரும். கரெக்டாக வந்து கரெக்டான அளவில் சீராக வர்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தையல் வந்து லூப் அடிக்காமல் நேராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது பால் பின். இது வந்து 2 கிளாத்தை வந்து இணைச்சி நம்ம தையல் போடுறப்ப எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கையில் வந்து கிளாத்தை பிடிச்சிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா, அதனால இந்த பால் பின் போட்டு செட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கிளாத் வந்து நழுகாமல் இருக்கும். சரிங்களா, ஆக இந்த பால் பின் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இடம் வந்து கிளாத் நழுகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இதே போல் இதில் செட் பண்ணி வச்சுருங்க. அல்லது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் வச்சுக்கலாம், இல்லை ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து குத்தி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிஷின் ஊசி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மிஷின் ஊசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் 3 வெரைட்டிஸ் இருக்குது. இதில் பாருங்கள் 14 இன்ச் நான் வந்து ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். 14 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஊசி வந்து சின்னதாக இருக்கும், ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது நைஸான கிளாத்து. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 18 இன்ச். இது வந்து கொஞ்சம் பெருசாக, அதாவது நைட்டி, சுடிதார், இந்த மாதிரி பெட்ஷீட், இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிற கிளாத் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் கிளாத் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து ஊசி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம்.
இது பார்த்திங்க அப்படின்னா ஹெம் பண்ணுற ஊசி. இந்த மாதிரி ஊசி வந்து நீங்கள் பாக்கெட்டோடு வாங்கி வச்சுக்கலாம். பட் ஆனால் வெளியில் எடுக்கும் பொழுது பாருங்கள், நீங்கள் வெளியில் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ரெண்டாவது, பாக்கெட்லேருந்து நீங்கள் வெளியில் எடுக்கும் பொழுதும் பாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை. சரிங்களா? பாக்கெட்டில் வந்து லைட்டாக வந்து ஊசி இப்படி வெளியில் குத்துனீங்க அப்படின்னாலே ஊசி வந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், லைட்டாக குத்துனீங்க அப்படின்னா வெளியில் வந்துடும். அதே போல் நீங்கள் முடிச்சிட்டிங்க, எக்ஸ்ட்ரா இருக்குது ஊசி உள்ளார வச்சிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அதே போலவே நீங்கள் லைட்டாக உள்பக்கமாக குத்துனீங்க அப்படின்னா சென்டர் வழியாக பாக்கெட்டுக்குள்ளார போயிடும். ஆக நீங்கள் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஊசி வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும். இதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் விளைவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல குத்திருச்சு, குழந்தைங்கள் இருக்காங்க, நம்மளுக்கே வந்து லைட்டாக பட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப வந்து விளைவுகள் பெருசாக இருக்கும். ஆக ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க ஊசி மட்டுமே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து பட்டா ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம அதாவது ஹூக் வந்து தைப்போம் இல்லைங்களா, ப்ளவுஸுக்கு ஹூக் தைக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அது வந்து ஒரு பட்டி ஹூக் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, தையல் பிரிக்கவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டா ஊசி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவுமே வந்து பட்டா ஊசியோட சேர்ந்தது தான், பட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பாருங்கள், சென்டரில் வந்து பிளைடு இருக்கும். இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, நான் காமிக்கிறேன். இந்த சென்டரில் வந்து பிளைடு இருக்கும். இந்த சைடு பாருங்கள் ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். இது வந்து கிளாத்தை வந்து கிழிச்சு விடாமல் இருக்கிறதுக்காக. இந்த சைடு வந்து ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து நூலை குத்தி வெளியில் எடுக்கிறதுக்காக. சரிங்களா? இதை சென்டரில், அதாவது நம்ம தையல் போட்ட சென்டரில் இந்த மாதிரி வந்து கட்டுற உள்ளே விடும் பொழுது அந்த பிளைடு வந்து நூலை வந்து கட் பண்ணி விட்டுரும். ஆக பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குன்னு வைங்களேன். அதுக்காக இந்த மாதிரி ஊசி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் 2 வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டாக்கில். இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து பென்சில் மார்க்கர். இது வந்து நார்மலாக நம்ம ரூல் பென்சில் எப்படி வந்து ஷார்ப் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே போலவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து ஷார்ப் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். மார்க் பண்ணோம் அப்படின்னா அழியவே அழியாது, கரெக்டாக இருக்கும். நம்ம தையல் வந்து சாக் பீஸில், அதாவது மார்க்கரில் மார்க் பண்ணும் பொழுது 2 பாயிண்ட் அளவுக்கு நம்மளுக்கு வந்து மார்க்கிங் ஆயிரும். அது எந்த இடத்துல தையல் போடணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து குழப்பமாயிருக்கும். அதே வந்து நீங்கள் பென்சிலில் வந்து மார்க் பண்ணும்பொழுது சரியான அளவில் அதே இடத்துல நம்ம வந்து தையல் போட முடியும். ஷார்ப்பாக எந்த இடத்துல கரெக்டாக நம்ம தையல் போடணுமோ அந்த இடத்துக்குலாம் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு மைனஸ் என்னென்னா, நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா மேக்ஸிமம் அழியிறது சிரமம். அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸோடவே வாங்கி வச்சுக்கோங்க. மார்க்கருக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மார்க்கர் வந்து ஒன்றோட ஒன்று இடித்து உடஞ்சிராமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு மீதே இருக்கிற மார்க்கர் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. மற்ற திங்ஸ் கூட நீங்கள் வச்சிங்க அப்படின்னா மற்ற திங்ஸில் பட்டு இந்த மார்க்கர் வந்து பவுடர் வந்து நுணுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி சேஃபாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ளவுஸினுடைய ஹூக் இது இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் ஹூக்கு தான். இது பாருங்கள், கோல்டன் ஹூக். இது வந்து நீங்கள் பட்டு சாரீ இந்த மாதிரி ரொம்ப லைஃப் லாங் வர்ற சாரீக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து துரு பிடிக்கும். இது வந்து தண்ணியில் பட்டாலும் துரு பிடிக்காமல் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து நம்ம ஹெம் பண்ணும் பொழுது ஹேண்டில், அதாவது விரலில், ஃபிங்கரில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிற கேப்பு. இந்த கேப் போட்டுக்கிட்டு நம்ம வந்து ஹெம் பண்ணும் பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம விரல்களில் வந்து ஊசி படும் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த கேப் போடும் பொழுது நம்ம விரல் வந்து பாதிக்காமல் இந்த கேப்பில் வந்து ஊசி பட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும் பொழுது போட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், நாடா கோர்க்கிறது. நம்ம இன்ஸ்கர்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை பேண்ட்டாக இருந்தாலும் சரி, நாடாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதன் மூலமாக வந்து நம்ம கோத்துக்கலாம். இது வந்து காஸ்ட் ரொம்ப கம்மி தான். இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஆம்கோல் ஸ்கேல். இதில் பாருங்கள் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. நம்மளுக்கு எது தேவையோ நம்ம வந்து வாங்கிக்கலாம். பேசிக்காக இந்த ஒரு ஆம்கோல் ஸ்கேல் மட்டும் இருந்தாலே போதுமானது தான். ஆனால் வந்து வெரைட்டிஸ் வந்து இவ்வளவு இருக்குது. நம்மளுக்கு தேவையானது மட்டும் வாங்கிக்கலாம். இந்த ஸ்கேல் மட்டும் போதுமானது தான். இது இல்லை அப்படிங்கிற பட்சத்துலேயே நீங்கள் சிடி வச்சு கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் அளவுகள் இருக்குது, அந்த அளவுகளை வச்சு கூட நீங்கள் ஆம்கோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாங் நீடில். இது வந்து நம்ம ப்ளவுஸ்க்கும் சரி, சுடிதாருக்கும் சரி, எந்த ஒரு அளவுகளுக்குமே வந்து மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த நீடில் நம்ம வந்து ஹோல் போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கட் பண்ணதுலேருந்து ஃபைனலாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த லாங் நீடில் நம்ம வந்து ஹோல் போடுறது. இது பாருங்கள், நார்மலான ஒரு சின்ன ஊசி தான். இந்த ஊசி பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அல்லது சுடிதாராக இருந்தாலும் சரி, நாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, நாட் ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு உள்பக்கமாக திருப்பி எடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்து சின்ன நாட் அப்படிங்கிற பட்சத்தில் இது திருப்புறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்து சிங்கிள் ஃபுட்டு வந்து இருக்குது. இது வந்து நம்ம பைப்பிங் கொடுப்போம் இல்லைங்களா, ப்ளவுஸ்க்கு அல்லது சுடிதாருக்கு எதுக்காக இருந்தாலுமே நம்ம பைப்பிங் கொடுக்கறதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 ஃபுட்டுமே இருக்குது. எந்த சைடு கொடுக்குறோமோ அந்த சைடு வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கும் பொழுது ரொம்ப நீட்டாக இருக்கும், சுருக்கங்கள் வந்து வராமல் இருக்கும். நம்ம டபுள் ஃபுட்டில் கொடுக்கும் பொழுது ரொம்ப சிரமமாக இருக்கும், லூஸ் வரும், பைப்பிங் வந்து சுருக்கங்கள் வரும். இந்த மாதிரி நூலில் வந்து நம்ம பைப்பிங் கொடுப்போம். இந்த நூலில் கிளாத் வந்து மேலே வச்சு இந்த ஃபுட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பைப்பிங் கொடுப்போம். சிங்கிள் ஃபுட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபுட்டை வந்து நம்ம கலட்டுறதுக்கும் செட் பண்ணுறதுக்கும் இந்த டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பென் வந்து நம்மளுக்கு எழுதுறதுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கேல், லாங் ஸ்கேல் நம்ம வந்து ஒன்று யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து ஷார்ட் ஸ்கேல், சரிங்களா. இது நீங்கள் கிளாஸ்லேயும் வாங்கிக்கலாம், இது மாதிரி வுட்லேயும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஸ்கேல் வந்து பெண்டு ஸ்கேல். இது வந்து நம்ம சுடிதார் வந்து ஃபேண்ட்டு ட்ரா பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் லாங் ஸ்கேலே வந்து போதுமானது. இந்த மாதிரி லாங் ஸ்கேல் வந்து கண்டிப்பாக ஒன்று வாங்கிக்கோங்க. லாங் ஸ்கேல் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இது மாதிரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் நம்ம என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறத டோட்டலாக எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நூல்கண்டு மட்டும் பார்க்கணும். இது அனைத்து திங்ஸையும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான திங்ஸ், கிடைக்கிற திங்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் போக போக தையல் வந்து நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா என்னென்ன திங்ஸ் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நூல்கண்டு எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து முன்னாடியே போட்டிருக்கேன், நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் நான் வந்து சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோட நோட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய கவர் இருக்கு இல்லைங்களா, கவர் பேச்சை வந்து கட் பண்ணி இது போல் நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் உள்பக்கம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸில் இடையில மட்டும் நூல்கண்டு உள்பக்கமாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். த்ரெட்டு வந்து நூல் சுற்றிக்காமல், அதாவது சிக்கு விழுகாமல், நம்ம தேடுற நேரத்தில் கிடைக்காம ரொம்ப சிரமப்படுவோம். இது மாதிரி சேஃபாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் சொல்லலாம், நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நூல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பாருங்கள், நூல் இடையில இல்லை, ஏன்னா ஒரு லேயர் வந்து நான் எடுத்துட்டேன். பட் ஆனால் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டாக கம்மியாகவே இருந்தாலும் ஸ்டிஃபாக வந்து வச்சுக்க முடியும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.